மூன்று காரியங்கள். ஒன்று, தேவன் கதவுகளை திறக்கிறவர், எனவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள். 2, தேவன் கதவுகளை ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிறார், அதை நீங்கள் அறிந்து கொண்டு தீவிரமாக செயல்படுங்கள். 3, தேவன் கதவுகளை மூடவும் செய்வார், எனவே வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தேவன் மையப்படுவதாக. இந்த கால வேளையில் ஆண்டவர் தாமே நம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க தேவன் கிருபை செய்வாராக. எல்லாரும் சேர்ந்து நாம் எடுத்துக்கொள்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் படிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை இங்கே யாராவது படிக்கலாமா? கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இந்த வார்த்தையை நாம் வாசிக்கும் போது, திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான். இது ஒரு நல்ல வாக்குத்தத்தம். தேவன் சபைக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம். தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்றார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் என் நாமத்தை நீ மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறதை நான் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த வசனத்துக்குள்ளே இருக்கிற 2 காரியங்களையும் நாம் மனதில் கொள்ள வேண்டும். ஒன்று, இந்த வார்த்தையில் ஆசீர்வாதமான வார்த்தை இருக்கிறது. இன்னொன்று, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை ஏன் கொடுக்கிறார் அப்படின்னும் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார், உனக்கு திறந்த வாசலை கர்த்தர் உனக்கு தருவார்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று இந்த திறந்த வாசலை கொடுப்பதற்கான காரணம் என்னவென்றால், ஒன்று, நல்ல கிரியைகளை கர்த்தர் பார்த்திருக்கிறார். பிலதெல்பியா சபையில் நல்ல கிரியைகளை கர்த்தர் கண்டிருக்கிறார். 2, அவர் அந்த சபை கொஞ்சம் பலன் இருந்தால் கூட ஆண்டவரை மறுதளிக்கலை. ரொம்ப பலன்லாம் ஒன்றும் இல்லை, தேவை இருக்குது, குறைவுகள் இருக்குது, பலவீனமாக இருக்கிறாங்க, இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கர்த்தரை ஒருபோதும் மறுதளிக்கலை. அதை ஆண்டவர் அவங்கள பார்த்தாரு. 3, அவங்க வசனத்தை கை கொண்டாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கொஞ்சம் பலன் இருந்தாலும் வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். எனவே தேவன் அந்த சபைக்கு ஸ்தோத்திரம், திறந்த வாசலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நாம் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரங்களில் படிக்கும்போது ஆண்டவர் யோவானுக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியத்தை தான் நாம் இதில் வாசிக்கிறோம். குறிப்பாக கடைசி காலங்களில் என்ன நடக்கும் அப்படின்றத யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இந்த செய்தி உங்களுக்கு தெரியும் என்று நம்புகிறேன். அப்போஸ்தலர்களிலே, இயேசுவின் சீஷர்களிலே இரத்த சாட்சியாகவே எல்லாரும் மரித்தார்கள். 12 சீஷர்களில் யூதாஸ் போயிட்டான். அதற்கு பிறகு மத்தியா அவனுக்காக சேர்த்து கொள்ளப்பட்டான். ஆகவே 12 அப்போஸ்தலர்களை நாம் வேதத்தில் படிக்கிறோம். அவங்க எல்லாரும் இணைந்து கர்த்தருக்காக சேவை செய்தார்கள். ஆனால் அந்த நாட்களில் சபை வளர்ந்த காலங்களில் ரோம அரசாங்கம் ஒவ்வொரு மக்களையும் அவர்கள் சித்திரவதை செய்து கொலை செய்ததை நாம் வாசிக்கிறோம். குறிப்பாக தொடர்ந்து வந்த பல ராஜாக்கள் இயேசுவுக்கு விரோதமாக, சபைகளுக்கு விரோதமாக அவர்கள் செயல்பட்டதை சரித்திர புஸ்தகங்களிலே வாசிக்க முடியும். குறிப்பாக அப்போஸ்தலர்களில் 12 பேரில் 11 பேர் இரத்த சாட்சிகளாகத்தான் மரித்தார்கள். பேதுருவினுடைய மரணம் எப்படி இருந்ததென்றால், அவன் தேவனுக்காக ஊழியம் செய்தது நிமித்தமாக அல்லது தேவனை அறிவிக்க கூடாது என்பதற்காக அவன் சிறையில் தள்ளப்பட்டது உண்டு. கடைசியாக அவனுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அவனை சிலுவையில் அறையும்படி ஒப்பு கொடுத்தார்கள். அப்பொழுது சிலுவையில் அறைய கொண்டு போகும்போது அவன் சொன்னானாம், என்னை இயேசுவை போலவே சிலுவையில் அறைவதற்கு நான் தகுதி இல்லை, அவர் மிகவும் பரிசுத்தமுள்ள தேவன், எனவே அவரை போல என்னை சிலுவையில் அறைய வேண்டாம், என்னை தலைகீழாக அறைந்து விடுங்கள் என்று கேட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பேதுரு கால் மேலையும் கைகள் கீழையும் தலை கீழையும் வைத்து அவனை தலைகீழாக சிலுவையில் அறையப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதுபோல யாக்கோபு வாளால் அறுப்புண்டு மரித்து போனான் அப்படின்றத பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு அப்போஸ்தலர்களுமே அவர்கள் சிறை சேதம் பண்ணப்பட்டு, உயிரோட தோல் உரிக்கப்பட்டு, பல்வேறு விதங்களிலே கொல்லப்பட்டார்கள். அவர்கள் எல்லாரும் இயேசுவின் சுவிசேஷத்திற்காக தன் ஜீவனை கூட பெரிதாக நினைக்காமல் ஆண்டவருக்காக மரிக்கவும் ஆயத்தமாக இருந்தார்கள். அதே போலத்தான் யோவான் அப்போஸ்தலனையும் கூட
அவனை கொலை செய்வதற்காக அங்கே ஒரு பெரிய எண்ணெய் கொப்பரையில் அவனை வைத்து கொதிக்கிற எண்ணெய்க்குள்ளே அவனை போட்டு கொல்லும்படி செய்த போது அவன் சாகவில்லையாம். அந்த எண்ணெய் கொப்பரைக்குள்ளே உள்ளே போட்ட போது அவன் சொன்னான், என்னை திருப்பி போடுங்கள் என்று சொன்னானாம். ஆகவே அவன் சாகவில்லை என்பதை அறிந்து அவனை நாடு கடத்தும்படி முன் வந்தார்கள். அந்த நாட்களில் பத்மு என்கிற தீவுக்கு அவனை நாடு கடத்தினார்கள். காரணம், அந்த தீவு மனுஷர்கள் வாழும் தீவு அல்ல, கொடிய விலங்குகளும் பறவைகளும் இருக்கக்கூடிய மனிதர்களே போகாத ஒரு தீவிற்கு யோவான் அப்போஸ்தலனை நாடு கடத்தினார்கள். அவன் அங்கேயே இருந்து மரித்து போய் விடுவான் என்பதற்காக அவனை கடத்தினார்கள். ஏனென்றால் அவனை ஒன்றும் செய்ய முடியவில்லை, அவனை கொல்லவும் முடியவில்லை, அல்லது அவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை தடுக்கவும் முடியவில்லை. அவன் ஆண்டவருக்காக ரொம்ப எழுப்புதலாக ஊழியம் செய்து கொண்டிருந்தான். எனவே ஊழியத்தையும் தடுக்க முடியவில்லை, அவனை கொலை செய்யவும் முடியவில்லை என்பதால் நாடு கடத்தினார்கள். அந்த பத்மு தீவில் அவன் தனியாக இருந்தபோது அவன் சொல்லுகிறான், நான் ஆவிக்குள்ளானேன் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்துக்காக, கிறிஸ்துவின் வசனத்திற்காக நான் இங்கே உபத்திரவப்படுகிறேன் என்று அவர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த யோவான் கர்த்தர் அவனுக்கு வரும் காலங்களில் நடக்க போகிறவைகளை அவனுக்கு ஒவ்வொன்றாக ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நியாய தீர்ப்பு காலத்தில் நடக்கிறவைகள், இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை பற்றிய செய்திகள், அதற்கு பிறகு நடக்கும் காரியங்கள், புதிய வானம் புதிய பூமி, பரலோக ராஜ்யத்தை குறித்தும் பாதாளத்தை குறித்துமான செய்திகள், தூதர்கள் சம்பந்தமானவைகள், இப்படி எல்லாவற்றையும் குறித்து அவனுக்கு தேவன் வெளிப்படுத்தினதை நாம் இந்த முழு வேதாகமத்தில் வாசிக்கிறோம். தேவன் அவனுக்கு அப்படி வெளிப்படுத்தின காரியங்களில் மிக முக்கியமானவைகள் 7 சபைகளுக்கு பற்றிய செய்திகளை பற்றி ஆண்டவர் சொல்றார். அன்னைக்கு இருந்த 7 சபைகளை பற்றி ஆண்டவர் யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தினார். அதுல எபேசு சபை, சிமிர்னா சபை, சர்தை சபை, அப்படின்னு லவோதிக்கியா சபை என்று 7 சபைகளை பற்றி சொல்லும் பொழுது ஒவ்வொரு சபையிலும் ஆண்டவர் நிறைவுகளையும் ஆண்டவர் கண்டார், குறைவுகளையும் ஆண்டவர் கண்டார். அவருடைய நிறைவை ஆண்டவர் பார்த்து அவங்களை பாராட்டினார். ஸ்தோத்திரம். நிறைய சபைகள் அதில் சொல்லும் பொழுது அவங்கள பாராட்டுகிறதையும் பார்க்கிறோம், அவங்கள்ட்ட இருந்தக்கூடிய குறைவுகளையும் நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவர் எச்சரிக்கிறதையும் பார்க்கிறோம். நீ உன்னுடைய வாழ்க்கையில் குறைவுள்ளவனாய் இருக்கிறாய், நீ எதில் குறைவாக இருக்கிறாயோ அந்த குறைவை நீ மாற்றிக்கொண்டால் நான் உனக்கு இன்னும் ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன் என்று ஆண்டவர் அந்த ஒவ்வொரு சபைகளுக்கும் ஆலோசனைகளை ஆண்டவர் கொடுத்தார். அந்த அடிப்படையில் ஒரே ஒரு சபைக்கு மட்டும்தான் குறைந்தபட்ச ஒரு குறை கூட கர்த்தர் அங்கே பார்க்கவில்லை. எல்லா சபைகள்லையும் குறை இருந்துச்சு. ஒரு சபையில் ஆண்டவரை மறுதளித்ததாக சொல்றாரு, இன்னொரு சபையில் ஆதியில் இருந்த அன்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. சில சபைகளில் ஸ்தோத்திரம் தவறான உபதேசங்கள் இருப்பதாக சொல்லுகிறார். இது ஒவ்வொரு சபைகளிலையும் ஒவ்வொரு குறைவுகளை பற்றி சொல்லிக் கொண்டு வரும் பொழுது இந்த பிலதெல்பியா சபையின் ஒரு சபையை பற்றி மட்டும் அவர் சொல்லும்போது குறைகளை சொன்னதாக அங்கே தெரியவில்லை. ஆகவே அந்த சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது அவங்களை பாராட்டி சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ கொஞ்சம் பலன் இருந்தாலும் கூட என்னை மறுதளிக்கவில்லை, என் வசனத்தை நீ கை கொள்ளுகிறபடினாலே இதோ உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு சொல்றார். அதோடு சேர்த்து இன்னொன்றையும் சொல்றாரு, நான் உனக்காக ஒரு திறந்த வாசலை கொடுக்கிறேன், அந்த திறந்த வாசலை ஒருவனும் என்ன செய்ய மாட்டான், பூட்ட மாட்டான் அப்படின்னு சொல்றார். அன்பானவர்களே, கர்த்தர் இந்த நாளில லவோதிக்கியா சபையை போல நீங்களும் நானும் கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் நமக்கும் ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் தருவார். திறந்த வாசல் என்பது நமக்கு தருகிற தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறிக்கிறது. தடைகள் மாறுகிறதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறதோ, முன்னேற முடியாமல் தடை வருகிறதோ, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் நமக்கு தருகிற ஆசீர்வாதங்கள் தடைப்படுகிறதோ, அப்பெல்லாம் ஆண்டவர் நமக்காக முன் சென்று தடைகள் எல்லாம் கர்த்தர் உடைக்கிறதை பற்றி நான் வாசிக்கிறோம். இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்கிறார். அதை ஒருவரும் பூட்ட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, நான் ஒரு வாசலை திறந்துட்டா யாராலும் அதை என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாது. நான் பூட்டிட்டா யாராலும் வாசலை திறக்க முடியாதபடி ஆண்டவர் சொல்றாரு. முந்தின வசனத்துல 7வது வசனத்துல படிக்கும் போது, ஆமென், தாவீதின் திறவுகோலை உடையவரும்
ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென். ஆண்டவர் யாருன்னு தன்னை வெளிப்படுத்துறாரு. சர்தே சபைக்கு தன்னை வெளிப்படுத்தும் போது தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்கள் உடையவர் சொல்லுகிறதாவது. ஒரு சபைக்கும் தான் யாருன்றத ஆண்டவர் வெளிப்படுத்துறத வாசிக்கிறோம். ஆமென். ஸ்தோத்திரம். உண்மையும் சத்தியம் உள்ள சாட்சியும் தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியுமா இருக்கிற ஆமேன் என்பதை சொல்லுகிறதாவது. அது லவோதிக்கே சபைக்கு சொல்றார். ஆண்டவர் பல நாமங்களை உடையவர், அவர் வல்லமை நிறைந்தவராக இருக்கிறார். தான் யார் அப்படின்றத வெளிப்படுத்துறார். இந்த சபைக்கு சொல்றாரு, நான் உனக்கு திறந்த வாசலை கொடுக்கிறேன். திறந்த வாசலை கொடுக்கிற தேவன் யார் அப்படின்னா, ஒருவராலும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்க முடியாதபடி பூட்டுகிறவருமாகிய தேவன். அல்லேலூயா. கர்த்தர் தன்னை இப்படி வெளிப்படுத்துறார். ஏன் தெரியுமா? பிலதெல்பியா சபையை நான் உனக்கு திறந்த வாசலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றத நீ நம்புறதுக்கு தேவையான ஒன்று, நான் சொல்றது யார் அப்படின்றது உனக்கு தெரிஞ்சா நான் சொல்றதை நீ விசுவாசிப்பாய் அப்படின்றதுக்காக ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு வாக்கு பண்ணுகிறவர் நான் யார் தெரியுமா? பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர்னு சொல்றார். நான் திறந்துட்டேன்னா ஒருவராலும் அதை பூட்ட முடியாது என்று சொல்கிறார். இந்த உலகத்தில் பூட்ட முடியாத கதவுகள் இல்லை, திறக்க முடியாத கதவுகள் ஒன்றும் இல்லை. ஆனால் பல நேரங்களில் மனிதனுடைய வாழ்க்கையின் கதவுகள் பல நேரங்களில் பூட்டப்படுகிறது, திறக்கப்படுகிறது. ஆண்டவர் சொல்றாரு, நான் திறந்த பிறகு எந்த மனிதனும் உனக்காக பூட்ட முடியாது. நான் பூட்டிவிட்டால் எந்த மனிதனும் அதை திறக்க முடியாது என்பதை ஆண்டவர் சொல்லுகிறது வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த காலையில் தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்ல விரும்புகிற 3 காரியங்கள். 1, தேவன் கதவுகளை திறக்கிறவர், எனவே நீங்கள் கவலைப்படாதிருங்கள். 2, தேவன் கதவுகளை ஏற்கனவே திறந்து வைத்திருக்கிறார், அதை நீங்கள் அறிந்து கொண்டு தீவிரமாக செயல்படுங்கள். 3, தேவன் கதவுகளை மூடவும் செய்வார், எனவே வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த 3 காரியத்தை இந்த காலையில் நான் உங்க கூட பேச விரும்புகிறேன். அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். நான் முதல்ல சொல்ற விஷயம் என்னன்னா, தேவன் நம்முடைய கதவுகளை திறப்பார், எனவே கவலைப்படாதிருங்கள். ஒருவேளை இந்த காலையில் நீங்க அடைக்கப்பட்ட கதவுக்கு முன்னாடி நிற்கிறது போல ஒரு உணர்வு உங்களுக்கு இருக்கலாம். என் வாழ்க்கையில கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது, நான் எதை செய்தாலும் அது வாய்க்கவில்லை, எனக்காக கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும் என்ற நிலையில நீங்கள் ஒருவேளை நீங்கள் கதவு அடைக்கப்பட்ட கதவண்டையில நின்று கலக்கத்தோடு வேதனையோடு கூட நீங்க நிற்கலாம். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, அன்பானவர்களே, நீங்கள் இந்த கால வேளையில தேவன் சொல்லுகிறதை செய்யும் போது கர்த்தர் அடைக்கப்பட்ட கதவுக்கு முன்னாடி நிற்கிற உங்களுக்கு ஒரு கதவை ஆண்டவர் நிச்சயமாக திறப்பார். இன்னொன்றை நீங்கள் மறந்து விடாதிருங்கள், நான் தட்டுகிற கதவும் சில நேரம் திறக்கலாம், சில நேரத்தில் கர்த்தர் புதிய கதவுகளை நமக்காக, வேறு கதவையும் ஆண்டவர் நமக்காக திறக்க முடியும். ஹல்லேலூயா. சில நேரத்தில் அப்படி நடக்கும். நான் ஒரு கதவை தட்டினா இன்னொரு கதவு நமக்காக திறக்கக்கூடிய வாய்ப்புகள் என்ன செய்யுதுன்னா இருக்கு. ஏன் ஆண்டவர் அதை எனக்கு திறக்கல, வேற கதவை திறந்தாருன்னா ஆண்டவர் நமக்கு எது சரியோ அதை கர்த்தர் சரியாக செய்கிறவராக இருக்கிறார். நான் திறக்க நினைக்கிற அந்த கதவு திறப்பதை காட்டிலும் தேவன் எனக்காக திறக்கிற ஒரு கதவு இருக்குல்ல, அது அதை விட மேலான ஆசீர்வாதமா இருக்கலாம். அப்படின்றதுக்காக ஆண்டவர் நமக்கு சில நேரத்தில் வேறு கதவுகளையும் கர்த்தர் திறக்க முடியும், வேற வழிகளையும் நமக்காக ஆண்டவர் திறக்க முடியும். தேவன் கதவுகளை திறக்கிறவர், எனவே கவலைப்படாதிருங்கள். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை எப்போதும் இருக்காது, கவலைப்படாதிருங்கள். எனக்காக வழி இல்லை, வேற எந்த வழியுமே இல்லை அப்படின்ற ஒரு இடம் தான் கதவு பூட்டப்பட்ட இடமாக இருக்கிறது. அது ஒருவேளை பொருளாதாரமா இருக்கலாம், அல்லது அது சரீர சுகமா இருக்கலாம், இல்லை என்றால் உறவுகளாக இருக்கலாம். ஏதோ ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல நீங்கள் அடைக்கப்பட்ட கதவுக்கு முன்னாடி நிற்கிற மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா, எனக்கு இந்த காலவெளியில் கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் எந்த கதவுகளையும் அவரால் திறக்க முடியும். அவர் திறந்த கதவை ஒருவராலும் பூட்ட முடியாது. சொல்லுங்க, கர்த்தர் எந்த கதவுகளையும் எனக்காக திறப்பார். ஒரு சத்தத்தை போய் சொல்லுமா, கர்த்தர் எந்த கதவுகளையும் எனக்காக திறப்பார். நீங்க அறிக்கையிட்டு இருக்கிறீங்க, கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். சில நேரத்தில் சில மனுஷனுடைய இருதய கதவு ரொம்ப பூட்டி கிடக்கும். நம்ம என்னதான் சொன்னாலும் அந்த இருதயம் திறக்கவே திறக்காது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மனசுல இடமே இருக்காது. சிலர்கிட்ட நீங்க பேசுனீங்கன்னா என்ன பேசுறாங்க, காது என்ன செய்யாது, திறக்காது. செவிட மாதிரியே இருப்பாங்க, ஒண்ணுமே கேட்காது. நம்ம சொல்றது காதலே வாங்க மாட்டாங்க. அப்படியெல்லாம் சில நேரங்கள்ல இருக்கு.
உறவுகளோ நண்பர்களோ நம்முடைய முதலாளியோ யாரோ நம்முடைய சத்தத்தை கேட்க ஆயத்தமாக இல்லை, கேட்க தயாராக இல்லை. காதுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, செவி கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. அடைக்கப்பட்ட கதவுகளை தேவன் திறக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. கைகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, கை நீட்டுவதில்லை. ஸ்தோத்திரம். அந்த அந்த மனது அவங்களுக்கு இல்லை, கொடுக்கும் எண்ணம் இல்லை. கர்த்தர் கதவுகளை திறக்க முடியும், அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வாய்கள் பூட்டப்பட்டிருக்கும், பேச மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில இருப்பதும் உண்டு. சங்கீதம் 51:5 சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உதடுகளை திறந்தருளும் ஆண்டவரே என்று தாவீது அப்படி ஜெபிக்கிறார். ஏசாயா 42:10 சொல்லும் பொழுது, கர்த்தாவே செவிகளை திறந்தருளும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா செவிகள் மூடப்பட்டிருக்கிறது. உண்மையா காது கேட்கத்தான் செய்யுது, ஆனா ஆமென் ஸ்தோத்திரம், நாம பேசுற வார்த்தையை கேட்கிற அளவுக்கு காதுகள் என்ன செய்யல, திறந்து இல்லை, அது பூட்டி தான் இருக்கிறது. அதனால தான் சொல்லியிருக்கு, செவிகளை திறந்தருளும். லூக்கா 24:45 படிக்கிற போது கர்த்தர் அவருடைய மனதை திறந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அறிந்து கொள்ள முடியாதபடி இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தேவன் என்று, அவர்தான் இரட்சகர் என்று, அவர்தான் போதகர் என்று அறிந்து கொள்ளக்கூடிய மனநிலை மேல சீஷர்கள் இல்லாமல் இருந்த போது வசனம் சொல்கிறது, ஆமென், அவருடைய மனதை ஆண்டவர் திறந்தார்னு வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16:14 படிக்கிற போது தேவன் லீதியாளின் இருதயத்தை ஆண்டவர் திறந்தார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட இருதயம் கூட திறக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட இருதயங்கள் திறக்கப்படும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 6:17 சங்கீதம் 119:18 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் கண்களை திறக்கிறவர்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி என் கண்களை திறந்தருளும் என்று தாவீது சங்கீதத்தில் எழுதுகிறார். அன்பானவர்களே, கண்கள் திறக்கப்பட்டது. எலிசா ஜெபித்த போது அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே ஆண்டவர் திறக்கிற தேவன், எந்த அடைக்கப்பட்ட கதவுகளையும் தேவன் திறக்க முடியும் என்பதை விசுவாசியுங்கள். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில தேவனாகி ஆண்டவர் திறந்த கதவுகள். ஒன்று, இஸ்ரவேலருக்காக எகிப்தின் சிறைகளை ஆண்டவர் திறந்தார் என்பதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பார்வோன் இஸ்ரவேல் மக்களை சிறையாக வைத்திருந்தான். எகிப்தின் கதவுகள் மூடி இருந்தது, அடைக்கப்பட்டிருந்தது. எப்போதாவது எகிப்தின் கதவுகள் திறக்கும். என்றைக்காவது ஒரு நாள் இந்த எகிப்தை விட்டு நாம் புறப்பட்டு போவோம். நம்மால் இந்த அடிமைத்தனத்தை தாங்க முடியவில்லை. அவ்வளவு கொடுமைக்குள்ளாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களின் கொடுமைகளை வேதத்தில் வாசிக்கிற போது மிகவும் கஷ்டம் இல்ல. ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதற்கு கூட உரிமை இல்லாத நிலைமையில அவர்கள் இஸ்ரவேல் மக்களை கொடுமைப்படுத்தினார்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஒரு குழந்தையை பெற்றெடுத்து வளர்ப்பதற்கு உரிமை இல்லாமல் இருந்தது. ஆண் பிள்ளை பெறக்கூடாதபடி பார்வோன் தடை பண்ணி இருந்தான். ஒருவேளை அப்படி குழந்தை பெற்றெடுத்தால் அந்த குழந்தையை கொண்டு போய் நைல் நதியில இருக்கக்கூடிய முதலைகளுக்கு உணவாக கொடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். எத்தனையோ குழந்தைகளை அப்படி நைல் நதியில அவர்கள் போட்டு வந்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். எவ்வளவு பெரிய கொடுமை என்பதை யோசித்து பாருங்கள். வேலை செய்வதற்கு அவர்களை கொடுமைப்படுத்தினார்கள். ஆளோட்டிகள் அப்படின்ற வார்த்தையை நாம கேள்விப்பட்டிருக்கிறோமா? ஆளோட்டிகள் அப்படின்ற வார்த்தையை கண்காணிப்பாளர்னு சொல்லுவாங்க, சூப்பர்வைசர்னு சொல்லுவாங்க, மேற்பார்வையாளர்னு சொல்லுவாங்க. அப்படின்ற வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆள் ஓட்டிகள் அப்படின்னா அது ரொம்ப அந்த வார்த்தை ரொம்ப கொடூரமான வார்த்தை. ஆட்களை ஓட்டுகிறவர்கள், அதாவது ஆடு மாடுகளை துரத்தி அடித்து போல சாட்டையினால் துரத்துவது போல ஆடு மேய்க்கிறவன் கூட தன் ஆட்டை அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை பார்வோனுடைய சேவகர்கள் சாட்டையால் அடித்தார்கள். சின்ன தவறுக்கும் அடிக்கப்பட்டார்கள். அதாவது நியாயமான காரியத்துக்கு அல்ல, அநியாயமாக அடிக்கப்பட்டார்கள் என்பதை வாசிக்கிறோம். செங்கல் அறுக்க வேண்டும். செங்கல் அறுப்பதற்கு தேவையான களிமண்ணும் அதற்கு தேவையான தாளடிகள் சொல்லப்பட்டிருக்குது. அதற்கு தேவையான எல்லா விதமான உபகரணங்களையும் வைக்கோலும் பார்வோன் கொடுத்தான். அதை வைத்து அவர்கள் செங்கல் செய்தார்கள். ஆனால் அவர்களை இன்னும் வேலை கொடுப்பதற்காக அவர்களுக்கு இப்போது சொல்லுகிறான், இவர்கள் பலுகி பெறுகிறார்கள், பலமுள்ளவர்களாக இருக்கிறார்கள், அவங்கள பலவீனமாக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வேலைகளை அதிகமாக்கினான்.
1000 செங்கல் செய்ய வேண்டிய இடத்துல 2000 செங்கலாக எண்ணிக்கை அதிகரித்தான். அதே நேரத்தில் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய வைக்கோல்களை கொடுக்காமல் நிறுத்தினான். முதல்ல எல்லாம் கொடுத்து 1000 செய்ய வேண்டிய இடத்துல இப்பொழுது எதுவும் கொடுக்காமலே 1000 செய்ய வேண்டும். இவர்களே போய் தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து அந்த எண்ணிக்கையில் செங்கல் அறுக்க வேண்டும். எவ்வளவு கொடுமையான விஷயங்கள்! எந்த இடத்திலும் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிற உபத்திரவங்களை ஏனென்று கேட்பதற்கு கூட அவர்களுக்கு உரிமை இல்லை. அவர்களுக்கு தெரிந்த ஒரே ஒரு வழி அழுகை மட்டும்தான். அவர்கள் அழுதார்கள். யாரிடத்தில் போய் சொல்ல முடியும்? பிள்ளைகளுக்கு ஒரு கஷ்டம் என்றால் பெற்றோரிடத்தில் சொல்லலாம். பெற்றோருக்கே ஒரு கஷ்டம் என்றால் யாரிடத்தில் போய் சொல்ல முடியும்? ஒருவேளை மற்ற மனிதர்கிட்ட சொல்லலாம் என்றால் எல்லாருக்கும் தானே இந்த பிரச்சனை. முழு இஸ்ரவேலும் இந்த கொடுமைக்குள்ளே தள்ளப்பட்டிருக்கிறார்கள். தகப்பன் பிள்ளைகளுக்கு முன்னாடி அடிக்கப்படும் போது பிள்ளையின் மனது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். கணவனை அடிக்கும் போது கொடுமைப்படுத்தும் போது மனைவியை பார்த்து கொண்டிருந்தால் எவ்வளவு வேதனை. பித்தோம் ராம்சேஸ் அப்படின்ற 2 பெரிய பட்டணங்களை கட்டுவதற்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். மாத்திரமல்ல, எகிப்தில் தான் நிறைய பிரமிடுகள் எல்லாம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு பிரமிடுகளை எல்லாம் கட்டினதாக சொல்லுகிறார்கள். ஆகவே இவ்வளவு கொடுமைகளையும் தாங்கி கொண்டிருந்த போது இஸ்ரவேல் மக்களுக்கு மனதில் இருந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்னவென்றால், நம்முடைய முற்பிதாக்கள் சொன்ன வார்த்தைகள், தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி இந்த எகிப்திலிருந்து நம்மை விடுவித்து கானான் தேசத்திற்கு கொண்டு போய் நமக்கு ஒரு சொந்த தேசத்தை ஆண்டவர் தருவார்னு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பின் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறாரு. அது என்றைக்கு நடக்கும்? நமக்கு என்னைக்கு விடுதலை கிடைக்கும்? எங்களுக்காக எப்போ கதவு திறக்கும்னு ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். வருடங்கள் ஓடியது, நடக்காததினாலே சோர்ந்து போனார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். அவர்கள் சத்தம் வானம் பரியந்தம் எட்டிற்று. தேவனுடைய செவிகளில் அது விழுந்தது. இஸ்ரவேலினுடைய சத்தம் பார்வோனுடைய செவிகளிலே விழாதபடிக்கு பார்வோனுடைய காதினுடைய கதவு பூட்டப்பட்டிருந்தது. ஆனால் தேவனுடைய செவிகளின் கதவு பூட்டப்படவில்லை. மனுஷனுடைய கதவுகள் பூட்டப்பட்டாலும் தேவனுடைய கதவு எப்பொழுதும் திறக்கும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவன் இறங்கினார். மோசே அவனை அதற்காக அனுப்பினார். மோசே மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை ஆக்கினார். பைபிளில் படிக்கும்போது எழுதப்பட்டிருக்கிறது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, யாத்திராங்க புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 51வது வசனத்தை படிக்கும்போது அந்த குறிப்பிட்ட நாளிலே அவர்கள் விடுதலை ஆனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவர்கள் அங்கே ஸ்தோத்திரம், அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை அணி அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்று வாசிக்கிறோம். 13ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் போது 3வது வசனத்தை படித்தால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளை நினையுங்கள். எந்த நாள்னா மறக்க முடியாத ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில இருந்தது. அது மாதிரி ஒரு நாள் அவங்களுக்கு இருந்ததில்லை. அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மறக்க முடியாத நாள் எது அப்படின்னா அன்னைக்கு ராத்திரி தான். ஹலோ, கவனிக்கிறீங்களா? எப்படி இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நானும் அதை பார்த்தா தெரியும். ஆடி பாடி சந்தோஷமா விடுதலையா இல்லை? டூருக்கு போகும்போது எப்படி சந்தோஷமா போகிறோம் இல்லை? அதாவது போய் திருப்பி வந்துடுவோம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை ஆகும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இனி நமக்கு இந்த பிரச்சனை இல்லை. நாளை காலையில் நம்மளை காலையில் எழுப்பி விட்டு அடிக்க மாட்டாங்க. நாளைக்கு நமக்கு கண்ணீர் இல்லை. நாளைக்கு நமக்கு பயம் இல்லை. எப்போ என்ன நடக்கும்னு ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து வாழ்க்கை இனி இல்லை. இன்னையோட முடிஞ்சது எல்லா கஷ்டமும் அப்படின்னு சொல்ற ஒரு நாள் அவங்களுக்கு வந்தது. கதவுகள் அவங்களுக்காக திறக்கப்பட்டது. பெரிய கதவு, எகிப்தின் கதவுகள் பெரிய கோட்டை சுவரில் இருந்த கதவு. அந்த கதவு அன்னைக்கு திறந்ததில்லை. ஹல்லேலூயா. கொஞ்சம் பேர் போயிட்டு வருவாங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கான ஜனங்கள் போகும்படி எகிப்தின் முழு கதவும் திறந்தது. பண்டிதர்கள் சொல்றாங்க, ஆமென் ஸ்தோத்திரம், என்றைக்காவது ஒரு நாள் தான் அந்த கதவு திறக்கும். எப்போதும் அந்த கதவு திறக்கிறது இல்லை.
பெரிய கதவுகள் திறக்கும். எப்பன்னா யுத்தத்துக்காக இராணுவம் வெளியே போகும்போது தான் அந்த கதவுகள் திறக்கப்படும், எல்லா கதவும். மற்ற நாட்களில் அந்த பெரிய கதவில் சின்ன கதவு ஒன்று இருக்கும், அது வழியாக தான் வியாபாரிகள் போவாங்க வருவாங்க. அப்படி தான் சிறிய கதவு தானே ஒழிய பெரிய கதவு எப்போதும் திறக்கப்படுவதில்லை. இஸ்ரவேலுக்காக அன்றைக்கு அந்த கதவு திறக்கப்பட்டது. ஹல்லேலூயா. எல்லாரும் அவங்க ஆடு மாடுகளோடு, கோழிகளோடு, பொருட்களோடு, பிள்ளைகளோடு ஒட்டகத்தின் மேல் ஏறி, கழுதைகளின் மேல் ஏறி ஒரு பெரிய சேனையாக எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். எவ்வளோ பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. திரும்பி பார்த்துருப்பாங்க, எகிப்தே போயிட்டு வர்றோம், உன் பாடு முடிஞ்சுது, உன் கண்ணீர் முடிஞ்சுது, வேதனை முடிஞ்சுது, இனி நான் அழப்போறது கிடையாது, என் தேவன் சத்தத்தை கேட்டு என்னை விடுவித்தார்ன்னு சொல்லி சந்தோஷமாக வெளியேறினாங்க. தேவ பிள்ளைய, நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்காக ஒரு கதவு திறக்கப்படும். இதுவரை திறக்காத ஒரு கதவை ஆண்டவர் நமக்காக திறக்க போதுமான தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். இது வெறும் உங்களை ஊக்கப்படுத்துறதுக்கான வார்த்தையை நீங்கள் நினைச்சிடாதீங்க. ஏன்னா சும்மா வேணா தைரியம் சொல்றதுக்காக, சந்தோஷப்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தை கிடையாது. இது கர்த்தர் சொன்ன வார்த்தை, அது கட்டாயம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஒரு மனிதனை ஊக்கப்படுத்துறதுக்காக சொல்லும் மனுஷனுடைய வார்த்தை அல்ல இது. இது வாக்கு பண்ணப்பட்ட தேவனுடைய வாக்கு தத்தம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, மறந்துடாதீங்க, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சொன்னதை அவர் செய்வார். நீங்களும் நானும் கொஞ்ச பலன் இருந்தாலும் அவரை மறுதலியாமல், ஆமென், அவருடைய வசனத்தை கை கொண்டால் நமக்காக சொல்றாரு, திறந்த வாசலை உனக்காக வைத்திருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல தேவனுடைய பிள்ளைகளே, முதல்ல சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக வாசலை ஆண்டவர் திறப்பார். பவுலும் சீலாவும் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த போது அவர்களுக்காக ஒரு நாள் இரவு அந்த கதவு திறந்தது. ஹல்லேலூயா. கர்த்தர் திறந்தார் என்பதை வாசிக்கிறோம். இந்த கதவை மனிதர்கள் திறக்கவில்லை, இந்த கதவை கர்த்தரே திறந்தார். இல்ல, இஸ்ரவேலுக்காக எகிப்தின் கதவுகள் எகிப்தியரால் திறக்கப்பட்டது. அவங்களே திறந்து நீங்க சீக்கிரம் வெளியே போங்க அப்படின்னு துரத்தி விடப்பட்டார்கள். இங்கே அப்படி இல்லை. இவர்கள் பாடிக்கொண்டிருக்கும் போது பூமி அதிர்ந்தது, கதவுகள் தானாக திறந்தது, சங்கிலிகள் எல்லாம் தானாக கலன்று விழுந்தது. எல்லாரும் கதவு திறக்கப்பட்டதை பார்த்தார்கள், விடுதலை உண்டாயிற்று. தேவன் எந்த கதவுகளையும் திறப்பார். எகிப்தின் கதவுகள் சாவியினால் திறக்கப்பட்டது. பவுலுக்கும் சீலாவுக்கும் சிறையின் கதவுகள் சாவியால் திறக்கப்படவில்லை, தேவனுடைய வல்லமையால் திறக்கப்பட்டது. சில கதவுகளை தேவன் சாவியால் திறக்க வைப்பார், சில கதவுகளை தேவன் தம்முடைய வல்லமையினால் கதவுகளை உடைப்பார். பிரைஸ் தி லார்ட். சில நேரம் கதவுகளை திறப்பார், சில கதவுகளை தேவன் நமக்காக உடைப்பார். ஆண்டவரே, எனக்காக கதவை திறக்க வேண்டுமானாலும் சரி, உடைக்க வேண்டுமானாலும் சரி, எனக்காக தேவை, ஒரு பாதை தேவை, ஒரு வழி தேவை. ஆண்டவரே, உண்மையா சின்சியராக கர்த்தர்ட்ட கேட்டா ஆண்டவர் உங்களுக்காக செய்வார். உங்கள் பொருளாதாரம் அடைக்கப்பட்டிருந்தால் கர்த்தர் அதிலே ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் தருவார். அதை ஒருத்தரும் பூட்ட மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்காக திறந்த வாசலை வச்சிருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான். அப்படின்னா அதுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. என்ன அப்படின்னா, மனிதர்கள் ஒருவனும்ன்ற வார்த்தை எதை குறிக்குன்னா, எவனாவது ஒருத்தன் பூட்டுறதுக்கு என்ன செய்வான், முயற்சி செய்வான், பூட்டுவான்னு அர்த்தம். ஒருவனும் பூட்ட மாட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பூட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவான். அதனால தான் அந்த வார்த்தை சொல்லியிருக்கு. அவனால பூட்ட முடியாதுன்றது தான் அந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஸ்தோத்திரம். யோசேப்பின் கதவுகள், யோசேப்புக்காக ஒரு நாள் சிறையின் கதவுகள் திறக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். அவன் அடைக்கப்பட்ட சிறைக்குள் இருந்தான். யோசேப்பும் ஒரு நாள் காத்திருந்தான், எனக்காக என்றைக்கு இந்த கதவு திறக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்தான். எத்தனை வருஷம் உள்ள இருந்தான்னு குறிப்பிட்டு சொல்ல முடியாட்டாலும் பல வருஷங்கள் அந்த சிறைக்குள்ளே இருந்தான். அப்படின்னா அங்கே சவரம் கூட பண்ணல, தாடி வளர்ந்து கிடக்கு, அப்படியே கிடக்கு. பார்வோன்கிட்ட போகும்போது அவனை சவரம் பண்ணுறாங்க. அவன் எப்படி தாடியெல்லாம் வளர்ந்து மோசமான நிலைமையில இருக்கிறான். சிறையில் இருந்து விடுவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பானபாத்திரக்காரருடைய தலைவன் அவன் சொல்லிட்டு போகிறான், நான் பார்வோன்கிட்ட போகிறேன், உனக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சீக்கிரத்தில் கதவு திறக்கப்படும்னு இந்த யோசேப்பு காத்து கிடக்கான்.
தவறு செய்யும்படி இந்த சிறையில் அடைக்கப்படும்படி யோசேப்பு ஒரு தவறும் செய்யலை. செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ நினச்சி அழுதுருப்பான்ல. எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்து எகிப்தில் ஒரு சிறைக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கிறேன். எனக்காக நியாயம் பேசுறதுக்கு யாரும் இல்லை, என்னை விடுவிக்கிறதுக்கு ஒருவர் முன் வரல, என் மேலே தவறு இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லை. நான் தனிமையில் இந்த சிறையில் கட்டப்பட்டிருக்கிறேன். எங்கள் அப்பா எங்கேயோ இருக்கிறாரு, என் சகோதரர்கள் எங்கேயோ இருக்கிறாங்க, என் சொந்த பந்தம் எங்கேயோ இருக்குது. நான் இங்கே இருக்கிறேன்னு எங்கள் வீட்டுக்கு கூட தெரியாது. நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன்னு எத்தனை நாள் அந்த சிறைக்குள்ளே அழுதுருப்பானோ தெரியாதுல்ல. ஏங்கி அழுதுருப்பான், சவுத்தில் முட்டி அழுதுருப்பான். இதெல்லாம் பைபிளில் எழுதலை. ஆனால் நிச்சயமாக யோசேப்பு பட்ட கஷ்டங்கள் அவன் வாழ்க்கையில் அழுகையும் கண்ணீரையும் கொடுத்துருக்கோம். அந்த அழுகையின் மத்தியில் ஒரு சின்ன வெளிச்சம். அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் சொன்ன வார்த்தை, அவன் அன்னைக்கு பானபாத்திரக்காரன் விடுதலையாகி போன உடனே யோசேப்பு நினச்சிருப்பான், பரவாயில்ல, நாளைக்கு நமக்கு என்ன கிடைச்சிரும், விடுதலை கிடைச்சிரும். ஏன்னா பானபாத்திரக்காரனுடைய தலைவன் அதிகாரம் உள்ளவன் தான். நிறைய பானபாத்திரக்காரங்களுக்கு இவன் தலைவன். அந்த அரண்மனையில் நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறான். பார்வோன்ட்ட இவன் சொன்னா நிச்சயமா கேட்பான். அந்த நம்பிக்கையில யோசேப்பு காத்திருக்கிறல்ல. காலையில வந்து தற்செயலாக இவனை கதவு பக்கம் யாராவது வந்திருந்தா கூட நினைச்சிருப்பான். அந்த வார்டன், அந்த சிறை வார்டன் வந்து அந்த பக்கமா வந்தவொன்னா நினைச்சிருப்பான், பரவாயில்ல ஆர்டர் வந்துருச்சு போல, திறக்க வராங்களாக்குன்னு அப்படியே எதிர்பார்த்து இருந்திருப்பான். அவர் அப்படியே போயிருப்பாரு. இல்லை சாயங்காலம், இல்லை வேற எதுக்காக கூட திறந்திருப்பாங்க, வேலைக்காக வேற. அவங்க திறக்க வரும்போது சொல்லியிருப்பாங்க, விடுதலை சொல்லிட்டாங்களா, பார்வோன்ட்டு வந்துருச்சான்னு கேட்டிருப்பான். இல்லையப்பா, நீ எதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் அவன் வாழ்வில நற்செய்தி வருமென்று காத்திருந்து மனமுடைந்து சோர்ந்து போயிருப்பான். நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை அப்படி இருக்கா? எதிர்பார்த்து நடந்துரும் இதெல்லாம் கிடைச்சிரும்னு எதிர்பார்த்து இன்னைக்கு நாளைக்குன்னு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தேவ பிள்ளைய, உண்மையா கர்த்தர் சொல்றாரு, நான் உனக்காக ஒரு திறந்த வாசலை தருவேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணாரு. நீங்க நம்புறீங்களா இருந்தா கர்த்தர் உயர்த்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. என் தேவனே ஸ்தோத்திரம். யோசேப்பை போல நானும் கூட எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். இன்னைக்கு திறந்துடும் கதவு, நாளைக்கு திறந்துடும் கதவுன்னு காத்து கிடக்கிறேன்னு நீங்க ஒருவேளை சொல்றவங்களா இருந்தா உன் எதிர்பார்ப்பு நிறைவேறும் மகளே, உன் எதிர்பார்ப்பு நிறைவேறும் சகோதரா. அல்லேலூயா. எவ்வளவு நாள் எதிர்பார்த்து இருந்திருப்பான்? கொஞ்ச நாள் எதிர்பார்த்தான். 2 வருஷமா எந்த செய்தியுமே வரல. 2 வருஷம் கழிச்சு தான் பானபாத்திரக்காரனுக்கே ஒரு யோசனை வருது. ஆமால்ல, நம்மளை ஒருத்தன் காப்பாத்தினானே, அவனுக்கு அந்த உணர்வு பார்வோனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான். பார்வோனுக்கு ஒரு சொப்பனம் தோன்றியதால் நினைக்க வந்துச்சு. கடைசியில் ஒரு நாள் 2 வருஷங்களுக்கு பிறகு கதவு திறக்கப்பட்டது. யோசேப்பு விடுதலையானான். தேவனுடைய பிள்ளைகளே, கதவுகள் திறக்கப்படும். நம்பிக்கையே இல்லாத இடத்தில் தேவன் கதவுகளை ஆண்டவர் திறந்தார். ஹல்லேலூயா. கதவுகள் எனக்காக திறக்கப்படும், வாசல் வழிகள் எனக்காக திறக்கப்படும் என்ற ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை முற்றிலுமாக இல்லாமல் போன போதும் தேவன் அதை செய்தார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையில் கூட சில காரியத்தில் நம்பிக்கையை இழந்திருப்பீங்க. இது இனிமேலாம் வாய்ப்பு இல்லை, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு, நமக்கு வயசாகிடுச்சுது, அல்லது இந்த டைம் முடிஞ்சிருச்சுது, இனி நடக்காது, அவரை நம்ப முடியாது, அந்த மனுஷன் இனி செய்ய மாட்டார் அப்படின்னு ஏதோ ஒன்றில் நீங்கள் நம்பிக்கையே இழந்திருப்பீங்க. வாய்ப்பே இல்லை, இனி நம்ம கைதான் நமக்கு கை துணை, இனி நான் எதிர்பார்க்கறது நடக்காதுன்ற இடத்துக்கு அதை மறந்துருப்பீங்க. முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்களே ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்க. இது இனிமேல் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு முடிவுக்கு வந்திருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை, அப்படிப்பட்டவர்களுக்கான செய்தி. நீயே நம்பாட்டாலும் உனக்காக தேவன் வழியை திறப்பார். சகோதரனே, சகோதரியே, நீங்களே மறந்துட்டாலும் சரி, கர்த்தருக்காக நிற்கிற ஒரு தேவ பிள்ளைக்காக அவர் கதவுகளை ஆண்டவர் திறப்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த காலையில் நான் இன்னொன்றை நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, தேவன் கதவை திறப்பார்னு சொன்னேன். 2வது நான் சொல்ல விரும்புகிறேன், தேவன் உங்களுக்காக ஏற்கனவே கதவை திறந்து வைத்திருக்கிறார். ஏற்கனவே தேவன் திறந்து வைத்திருக்கிறார், நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அன்பான சகோதரா, சகோதரி, சில நேரம் நாம் கதவு திறக்கலை அப்படின்னு பார்க்குறோம். சில நேரம் கதவு திறந்திருக்கும், ஆனால் கதவு திறந்திருக்குன்னு நமக்கு என்ன செய்யாது, தெரியாது.
கதவு திறந்திருக்கிறான்னு கூட உணராம நம்ம வேலைகளை பார்த்துட்டே இருப்போம். நல்லா கவனிங்க. கர்த்தர் நமக்காக கதவுகளை திறந்து வச்சிருக்கும் போது அதை அறிந்து கொள்ளுங்கள். அப்போது தீவிரமாக செயல்படுங்கள். தடையானவர்களெல்லாம் பொருட்படுத்தாமல் அதை தாண்டி முன்னேறுங்கள். இந்த 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்பெல்லாம் ஆண்டவர் நமக்காக கதவை திறந்துட்டாரோ, நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தர் கதவை திறந்துட்டாரு அப்படின்றத முதல்ல உணருங்க. கதவு திறந்திருக்கிறான்னு தெரிஞ்சிருந்தும் நாம் அதை உணராமல் இருந்தால் கதவு திறந்து என்ன செய்ய, கதவு பூட்டி என்ன செய்ய? சிலருடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்கு. கதவு திறந்தா இருக்கு, வழிகள் திறந்தா இருக்கு, ஆனால் அவங்க அதை பற்றி யோசிக்காம எதிலோ ஒன்றில் மூழ்கி போய் கிடக்குறாங்க, எதுலையோ ஒன்றில் இருக்கிறாங்க. கதவு திறந்தது கூட அவங்களுக்கே தெரியல. அவங்க அந்த வாய்ப்பை இழந்துட்டாங்க, வாய்ப்பை பயன்படுத்தல. அந்த திறந்த கதவுகளை பயன்படுத்தி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு முன் வரல. அவங்க அதை உணரக்கூடிய இடத்துல அவங்க இல்லை, தீவிரமாக செயல்படலை. அவங்க அந்த கதவு திறந்திருந்தாலும் சிலர் காரணங்களை சொல்லிட்டு, இன்னும் சில சாக்குப்போக்குகளை சொல்லிட்டு அவங்க அந்த திறந்திருந்த கதவுகளை பயன்படுத்தாமலும் சிலர் இருக்கிறார்கள் அப்படின்றத நீங்கள் மறந்துடக்கூடாது அன்பானவர்களே. குறிப்பாக ஒரு கப்பலில் ஒரு மனிதன் பயணம் செய்தான். அந்த கப்பலில் பயணம் செய்த ஒரு மனிதன் பணம் அவனுக்கு ரொம்ப குறைவாக இருந்தது. இருந்த பணத்தில் அந்த கப்பலில் டிக்கெட் வாங்கினான். இது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம். அது பயணம் செய்யும் பொழுது அது ஒரு 10 நாள் பயணம், கப்பலில் 10 நாள் பயணம். ஆனால் அவனாலே உணவுக்கு பணம் இல்லை, டிக்கெட்டுக்கு மட்டும் பணம் இருந்தது. எனவே எப்படியோ தண்ணியை குடிச்சிட்டு நம்ம ஊருக்கு போயிடுவோம்னு சொல்லி அவன் புறப்படுகிறான். அங்கே 1 நாள் 2 நாள் ஆகிறது. பசி அவனால் தாங்க முடியவில்லை. அங்கே போய் தண்ணியை குடிக்கிறான். எல்லாரும் போய் கேண்டீனில் சாப்பிட்றாங்க. எல்லாரையும் பார்க்குறான், எவ்வளோ சந்தோஷமாக குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றாங்க. அந்த உணவுகளெல்லாம் பார்க்கும்போது இவனுக்கு அப்படியே எச்சி ஊறுது. அப்படியே பார்க்குறான் எல்லாரையும். கடைசியில் காலையும் மாலையும் மத்தியானம் 3 நேரமும் போகிறான் கேண்டீனுக்கு. எல்லாரும் சாப்பிட்றாங்க, இவன் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு வர்றான். ஒரு நாள் இவனால் தாங்க முடியல, அந்த கேண்டீனில் போய் கேட்டுடலாம், கொஞ்சம் ஏதாவது வேலை செய்கிறேன், உதவி செய்கிறேன், எனக்கு 2 ரொட்டி கொடுங்கன்னு கேட்கலான்னு சொல்லி அந்த கேண்டீனில் உள்ள ஓனர்கிட்ட போய் கேட்குறான். ஐயா, பசி தாங்க முடியல, எனக்கு பசிக்குது, அதனால் நீங்கள் சொல்கிற வேலையை கூட செய்கிறேன், எனக்கு ஏதாவது ஆகாரம் கொடுங்க, ரொட்டி கொடுங்கன்னு கெஞ்சி கேட்குறான். அப்போ அந்த ஓனர் சொல்கிறாரு, நீ உண்மையாகவே டிக்கெட் வாங்கி தான் வந்தியான்னு கேட்டார். ஆமாயா, டிக்கெட் வாங்கி வச்சிருக்கிறேன், இந்த பாருங்க என் டிக்கெட் அப்படின்னு சொல்லி அதை கொடுக்குறான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அப்பா நீ டிக்கெட் வாங்கும் போதே 3 நேரம் சாப்பாடும் அதிலே எழுதியிருக்கப்பா, உனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே சாப்பாட்டுக்கு சேர்த்து தாயா டிக்கெட்டில் பணம் கொடுத்துருக்குன்னு அந்த கேண்டீனில் உள்ளவர் சொல்லாரு. அப்போ தான் அவனுக்கு புரியுது, 4 நாளாக பட்டினி கிடந்தமே ஐயா, 4 நாளாக பட்டினி கிடந்தமே, கையில் உள்ள டிக்கெட்டை பார்க்கல. சில நேரத்தில் அப்படி தான் சில மனிதர்களும் தங்கள் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை கூட உணராமல் அவர்கள் அதை மறந்து போயிருக்கிறார்கள். காலங்களை வீணடித்து விட்டார்கள், வாய்ப்புகளை இழந்திருக்கிறார்கள். வாய்ப்புகள் முடிந்த போதுதான் தெரிகிறது, ஐயோ இதெல்லாம் எனக்காக வைக்கப்பட்டது தானா, எனக்காக வாசல் திறந்து இருந்ததா, எனக்கு கொடுக்கப்பட்டதை கூட நான் உணராமல் விட்டுவிட்டேன் என்று நிறைய பேருடைய வாழ்க்கையில அவன் வாய்ப்புகளை இழந்திருக்கிறாங்க, கொடுக்கப்பட்ட காரியத்தை இழந்திருக்கிறாங்க. தயவு செய்து சொல்றேன், கர்த்தர் உங்களுக்காக கதவு திறக்கும் போது உணராமல் இருந்து விடாதிருங்கள், வாய்ப்புகளை இழந்து விடாதிருங்கள். தேவன் தருகிற வாய்ப்பு நீங்க நினைக்கிற மாதிரி சில நேரம் வராமல் இருக்கலாம். சில நினைப்பாங்க, நான் ஒரு பகுதியை எதிர்பார்த்துட்டு இருப்பீங்கல்ல, வேறு பக்கம் கதவு திறந்திருப்பார். நீங்க உணருங்கள், தேவன் எங்கே கதவுகளை திறந்து கண்டுபிடியுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். நீங்கள் எதிர்பார்க்கும் மனிதர் மூலமாக வராது, நீங்கள் எதிர்பார்க்கும் பாதை வழியாக வராது, நீங்கள் எதிர்பார்க்கிற நாளில் வராமல் இருக்கலாம், நீங்கள் எதிர்பார்க்கிற விதத்தில் வராமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் எப்படியாக வேறு விதத்திலாவது வேறு மனிதர் மூலமாகவோ நமக்கு கதவுகளை திறப்பார். எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். தேவன் கதவுகளை திறக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதை அறிந்து கொள்ளுங்கள், தீவிரமாக செயல்படுங்கள். ஆமென், ஸ்தோத்திரம். தடைகளையோ தடை செய்கிறவர்களையோ பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு நாளும் முன்னேறி கொண்டே இருங்கள். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பேதுருவுக்கு தெளிவு வந்த போதுன்னு எழுதப்பட்டிருக்கிறது. இந்த குறிப்பிட்ட வசனத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்க பாருங்க, இந்த இடத்துல கூட கதவு திறந்திருக்கு. பேதுரு கதவு திறந்ததை என்ன செய்யல, கவனிக்கல. கதவு திறந்து கிடக்கு, இவன் என்ன செய்யறான், படுத்து கிடக்கிறான். தேவதூதன் கதவுகளை திறந்து சிறைக்குள்ளே வருகிறான். ஏற்கனவே பேதுரு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் அவன் விடுதலை பெறுவதற்காக சபை மக்கள்லாம் ஊக்கமாக ஜெபம் பண்றாங்க.
தேவன் ஜெபத்தை கேட்டு சிறையின் கதவுகளை திறந்து தூதன் உள்ள வந்து நிற்கிறான். இவனோ நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கான். அநேகருடைய வாழ்க்கையின் கதவுகள் திறந்திருந்தாலும் அதை உணராமல் இன்னும் தூங்கி கொண்டிருக்கிற மக்களும் பேதுரு போல இருக்கத்தான் செய்கிறார்கள். அன்பானவர்களே, நல்லா கவனிச்சிங்கன்னா, இவன் எங்க இருக்கான்னா, இவன் உட்கார்ந்து இருக்கிறான், உட்கார்ந்து தூங்குறான். வலது பக்கமும் இடது பக்கமும் இவன் பக்கத்துல காவலாளிகள் இருக்காங்க. 2 காவலாளிகள் நடுவில் இவன் தூங்குறான். கதவுக்கு வெளியில 4 காவலாளிகள் இருக்காங்க. இது மாதிரி 4 இடங்கள்ல காவலாளிகள் இருக்கு. 4 கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு. இந்த தூதன் பேதுருவை கரம் பிடித்து எழும்பு, அறையை கட்டிக்கொள்ளுன்னு சொல்லி அவனை ட்ரெஸ்ஸை போட வச்சு அவனை பாருங்க, தானாக ஒவ்வொரு கதவும் திறக்குது. இவனை அழைச்சிக்கிட்டே வர்றாங்க. அவன் நடந்துதான் வாரான், ஆனா தூங்கிக்கிட்டே தான் வாரான். இன்னும் அவனுக்கு ஒன்றும் புரியலை. அப்படி தூக்கத்திலேயே இருக்கான். அவன் உணரவே இல்லை. அல்லேலூயா. இன்னும் சிலர்லாம் இருக்காங்க, தூக்கத்தில் நடக்கிற ஆள்லாம் இருக்காங்க. அப்படி இருந்தால் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. பரவாயில்ல, சோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை மேம்படுத்துவோமா? எல்லாரும் கைகளை தட்டி எல்லாம் தட்டுங்க. கலா இப்படியே கன்னத்தில் கழிச்சிட்டாங்க. இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்படி எல்லாம் இருக்கு. தூங்கிட்டே இருப்பான். எழும்பி அப்படி கிச்சன் பக்கம் போகும். எங்கடா போறேன் தெரியாது. தூக்கத்தில் நடக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கு. பேதுரு வாழ்க்கையில் அவன் தூக்கத்தில் நடந்து வந்துட்டே இருக்கான். தூதன் கூட வர்றான். 2வது 3வது 4வது வாசல், கடைசியில் தெருவுக்கே வந்தாச்சு. அவனை தெருவில் விட்டுட்டு போயிட்டாரு தூதன். ஆனா இந்த மைக் சவுண்டை மட்டும் கூட்டுவாங்க. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆனா பார்த்தீங்கன்னா பேதுரு தெருவில் வந்த பிறகு தான் சொல்லியிருக்கு, அவனுக்கு தெளிவு வந்த போதுன்னு சொல்லி. தெளிவு வந்த போது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, அது வரைக்கும் அப்படி தான் இருக்கிறேன். நான் உங்களை பார்த்து கேட்குறேன், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்காக எப்போது வாசல் திறப்பார்னு காத்திருங்கள். தேவன் திறக்கும் போது அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் பெரிய ஆசீர்வாதமானதாக இருக்கும். ஸ்தோத்திரம். தேவனுடைய பிள்ளைகளை, இன்னும் நிறைய சொல்லலாம். சமாரியாவிலே பஞ்சம் வந்த போது 4 குஷ்டரோகிகள் எதிரிகளின் பாளையத்துக்கு போகிறாங்க. அங்கே யாருமே இல்லை. இங்கேயோ பஞ்சம், சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஆனால் சத்துருக்கள் கூடாரங்களிலே கோதுமைகளை வைத்துவிட்டு பொண்ணு வெள்ளி வைத்துவிட்டு போய்விட்டார்கள். ஒரு கழுதையின் தரம் 80 வெள்ளிக்காசுக்கு விற்கப்படுகிற ஒரு சூழ்நிலை உள்ளே இருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் நமக்காக கதவுகளை திறந்து விட்டார் என்று கூட உணராமல் இன்னும் பஞ்சத்தில் இருக்கிற ஜனங்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் மக்களை போல அல்லாமல் தேவன் நமக்காக கதவுகளை திறப்பதை உணர்கிற கிருபைகளை தேவன் நமக்கு தருவாராக. மார்க்கு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல நமக்காக எவன் கல்லை புரட்டி தள்ளுவான்னு சொல்றாங்க. அது யார் தெரியுமா? இயேசுவின் கல்லறைக்கு போன சகோதரிகள். ஆமென். அந்த பெண்கள்லாம் சொல்லிட்டு போறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நமக்காக யார் கதவை புரட்டி தள்ளுவான்னு. ஆனா அங்க என்ன செஞ்சு, ஏற்கனவே கல்லை புரட்டி கதவு ஏற்கனவே திறந்தாச்சு. ஆண்டவர் தம்முடைய தூதர்களை கொண்டு கதவுகளை திறந்துட்டார். இயேசு உயிரோடு எழுந்துட்டார். ஆனா பெண்கள் சொல்லிட்டு போயிட்டு நடந்து போறாங்க, நமக்காக எவன் கல்லை புரட்டி தள்ளுவான். ஏன்னா இயேசுநாதருடைய சரீரத்துக்கு வாசனை திரவியங்கள் பூசணும், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போறாங்க. ஆனா கல்லை புரட்ட முடியாது பெண்களாலே. அது மிகப்பெரிய கல். ஆனா கல் ஏற்கனவே புரட்டி தள்ளப்பட்டிருந்தது. அதை இந்த பெண்கள் உணரவில்லை. 2, இந்த பெண்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், 3ஆம் நாளிலே நான் என்ன செய்வேன், உயிரோட எழுவேன் என்று சொன்னார். அதை கூட மறந்துட்டாங்க. கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தையும் மறந்து விட்டார்கள். கர்த்தர் வாக்குத்தத்தத்தின்படி கதவை திறந்ததையும் மறந்து விட்டார்கள். இப்படியும் சில விசுவாசிகள் இருப்பார்கள். தேவன் சொன்னார் என்பதையே மறந்து விடுவார்கள். கர்த்தரனை ஆசீர்வதிப்பேன் வாக்கு பண்ணியிருக்கிறார், நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதில் உன்னை கைவிடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு, உனக்காக வாசலை திறப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த வார்த்தையை மறந்து விட்டு இவங்க மனமோன போக்கில் வாழ்ந்து கொண்டிருப்பாங்க. கர்த்தர் கதவை திறந்திருப்பதையும் அவர்கள் பார்க்காமல் இருப்பார்கள். இந்த பெண்களைப் போல தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்காக தேவன் கதவுகளை ஏற்கனவே திறந்து வைத்திருப்பதை கூட உணராமல் விட்டு விடாதிருங்கள் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 3வது நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தேவன் கதவை அடைப்பார். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, தேவன் கதவை அடைப்பார். முதல்ல 2 நமக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. 3வது, ஆண்டவர் கதவை அடைப்பாரா? எதுக்கு இயேசு அப்படி செய்கிறாரு? அவர் கதவை திறக்க வேண்டிய வேலை தானே அவருக்கு. எதுக்கு அவர் கதவை மூடுகிறார் அப்படின்னா,
ஆண்டவர் கதவை திறப்பது நமக்கு நன்மைக்கு, அவர் கதவை மூடுவதும் நன்மைக்கு. பிரைஸ் எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் கதவை நீங்க சொல்லுங்களேன். கர்த்தர் உங்க வார்த்தையை கேட்கட்டும். கர்த்தர் கதவை திறக்கிறதும் எனக்கு நன்மைக்கு தான், அவர் என் கதவை மூடினாலும் அதுவும் நன்மைக்கு தான். ஏன் தெரியுமா அன்பானவர்களே? அது விசுவாசத்தை சோதிக்கும். விசுவாசமுள்ள நல்ல முயற்சியை அது வளர பண்ணும். ஆண்டவருக்காக காத்திருக்க ஒரு பொறுமையை அது நமக்கு தரும். நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்று ஆதியாகமம் 7:16 படிக்கும்போது அங்கே ஒன்று தேவனுடைய பாதுகாப்பு இல்லை. ஸ்தோத்திரம். நோவாவை இந்த பேழைக்குள் வைத்து கர்த்தரை கதவை என்ன செய்தார்னா அடைத்தார். கர்த்தர் கதவை அடைத்தார்னே சொல்லப்பட்டிருக்கிறது. சில நேரம் ஆண்டவர் ஏன் கதவை அடைக்கிறார் நமக்கே தெரியாது, விளங்காது. ஆனால் கர்த்தர் தீமைக்காக கதவை அடைப்பதில்லை, நன்மைக்காக கதவை அடைக்கிறார். நன்மைக்காக கதவை அடைக்கிறார். பாருங்க, நோவாவும் அவனுடைய பிள்ளைகள் உள்ள இருக்காங்க. மிருக ஜீவன் பறவைகள் இருக்கு ஒவ்வொரு ஜோடியாக. கர்த்தர் கதவை அடைச்சிட்டாரு. ஏன் கதவை அடைக்கிறீங்க, திறந்து போடுங்கன்னு சொல்ல முடியுமா? இல்லை. ஏன் அடைத்தார்னா அது நோவாவுக்கும் அவன் குடும்பத்துக்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்காக, பாதுகாப்பு கொடுப்பதற்காக, அந்த ஜனங்கள் உள்ளே பத்திரமா இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் கதவை அடைத்தார். அது பாதுகாப்பிற்கானது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கஷ்டப்பட்டு பேழை செய்து அப்படி நோவா உள்ளே வைத்து கதவை பூட்டினாரே. ஹல்லேலூயா. நோவா குடும்பத்தை அந்த பேழை காத்தது. நான் சொல்கிறேன், நோவா பேழைக்குள் பாதுகாக்கப்பட்டதற்கு காரணம் அந்த பேழையில் பூசப்பட்ட கீழ் அல்ல, அல்லது அந்த பேழையில் இருக்கிறதான கொப்பேர் மரம் அல்ல. அவர்கள் பாதுகாக்கப்பட்டதற்கான காரணம் கர்த்தர் அந்த கதவை அடைத்து அவங்களை பாதுகாத்தார் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் சில கதவை அடைக்கிறார் என்றால் அதுவும் நன்மைக்காகவே செய்கிறார். ஸ்தோத்திரம். சில நேரம் கர்த்தர் கதவை அடைப்பது எதற்குனா நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக தேவன் கதவை அடைக்கிறார். பைபிளில் படிக்கும்போது பவுலுக்காக ஊழியத்திற்கான கதவுகள் அடைக்கப்பட்டது. அவங்க சொல்கிறாங்க, ஆசியாவுக்கு பிரசங்கம் பண்ண பவுல் 2வது மிஷினரி பயணம் அவர் புறப்பட்டு போகும்போது அங்கே அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை தடை செய்தார்னு சொல்லியிருக்குல்ல. பரிசுத்த ஆவியானவரே தடை பண்றார். ஆண்டவர் தடையை உடைக்கத்தானே செய்யணும். அவரே தடையை கொண்டு வருவாருன்னா சில நேரம் ஆண்டவரே தடையை கொண்டு வருவார். ஏன் அப்படின்னு உணர்ந்து பார்த்தா அதுல ஒரு நன்மை என்ன செய்யும்னா இருக்கும். ஆசியாவிலையும் பித்தினியா அப்படின்ற ஊருக்கும் அவங்க போறாங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, ஊழியத்தில் கூட சில நேரம் தடை வரும். தடை வராத இடமே கிடையாது. தடை வந்தா அது கர்த்தரால் வருமானால் அந்த தடை நன்மைக்கான தடையாக இருக்கும் என்பதை மறந்து விடாதிருங்கள். அங்கே பித்தினியாவுக்கு போக தடை வந்துச்சுது. ஆனால் மக்கத்தோனியாவிலிருந்து ஒருத்தர் எங்களுக்கு சுவிசேஷம் சொல்ல வேண்டும் என்று கேட்ட சொப்பனத்தை பவுல் கண்டு மக்கத்தோனியாவுக்கு புறப்பட்டு போகிறாரு. அங்கே பெரிய அற்புதம் நடக்கிறது. நிறைய பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் கூட கொரிந்தியரில் சிலர் அவங்கள தடை பண்றாங்க, நிந்திக்கிறாங்க, ஆண்டுடைய நாமத்தை தூஷிக்கிறாங்க. பவுலுக்கு விரோதமான தடைகள் அங்கே வருகிறது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அந்த தடைகளை எல்லாம் கர்த்தர் நன்மைக்காக மாற்றினார். 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கும்போது அங்கே பித்தினியா அப்படின்ற அந்த பட்டணத்தின் ஜனங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருந்தாங்க. பவுல் அந்த பட்டணத்துக்கு போகணும்னு அவர் நினைச்சாரு. ஆவியானவர் தடை பண்ணிட்டாரு, போகல. வேறொரு பட்டணத்துக்கு கொண்டு போனார். இவன் நினைக்கிற வாசல் பூட்டிருச்சு, கர்த்தர் அடைச்சிட்டாரு. ஆனா அவனுக்காக தேவன் வேறொரு வாசலை கர்த்தர் திறந்து கொடுத்தாரு. அங்க அவன் போயிட்டான். நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, எந்த பட்டணத்துக்கு போகக்கூடாதுன்னு கர்த்தர் தடை பண்ணாரோ அந்த பட்டணத்துல வேற யாரையோ கொண்டு அந்த பட்டணத்துல ஆண்டவர் நிறைய பேர் ரட்சித்து வைத்திருந்தாரு. இந்த பேதுரு எழுதுறாரு, ஆமென், இந்த ஊர் பேரை பித்தினியா அப்படின்ற ஊரை அங்க எழுதுறாரு. இந்த பட்டணத்தில் இருக்கக்கூடிய தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவதுன்னு பேதுரு எழுதுறாரு. அப்போ பேதுரு நிருபம் எழுதும் போது அங்கே தேவ பிள்ளைகள் இருந்திருக்கிறாங்க அப்படின்னா பவுல் போகல. ஆனா கர்த்தர் அந்த பட்டணத்துக்கு சுவிசேஷத்தை எப்படியோ கொண்டு போயிட்டாரு. தடைகள் நிச்சயமா மாறும். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள்.
நான் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லணும் அன்பானவர்களே. சில நேரங்களில் தேவன் நமக்காக கதவுகளை திறந்துட்டார்ல, சில கதவுகளை அடைப்பார். எப்படினாலும் ஒரு நாள் கதவு அடைக்கப்படும். என்னென்ன கதவுலாம் அடைக்கப்படும்னா, ஒன்று அன்பானவர்களே ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா, கதவு அடைக்கப்பட்டது. என்ன கதவு அப்படின்னா, அந்த யோசேப்புக்காக மறந்தே போய்விட்டான். யார் மறந்துட்டா? பான பாத்திரக்காரருடைய தலைவர். ஏற்கனவே சொன்னல, மறந்துட்டான். அவன் மறந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. ஹலோ, வாசல் அடைச்சது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த பானபாத்திரக்காரனுடைய தலைவன் மூலமா வாசல் திறக்கும்னு நினைச்சான்ல, அந்த கதவு திறக்கல, அடைச்சிருச்சு. அது கவலையா சந்தோஷமா? ஹலோ, சில நேரம் கவலையத்தான் தெரியும், ஆனால் அது உண்மையிலே சந்தோஷம். ஏன் தெரியுமா? பானபாத்திரக்காரனுடைய தலைவன் மூலமா கதவு திறந்திருந்தா இவனுக்கு விடுதலை மட்டும்தான் கிடைச்சிருக்கும். ஆனால் அந்த கதவு அடைக்கப்பட்டதுனால அதுக்கப்புறமா ஒரு கதவு திறந்துச்சுது. அந்த கதவுல தான் பார்வோனுடைய அரண்மனையில் போய் அதிகாரியா உட்கார அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறீங்களா? அல்லேலூயா. யோசேப்பு உண்மையா சொல்லியிருப்பான். அந்த அரண்மனைக்கு போன பிறகு பானபாத்திரக்காரனுடைய தலைவனை பார்த்து கை குலுக்கி சொல்லியிருப்பான், ஐயா 2 வருஷமா மறந்ததுக்காக தோத்துறோம், ரொம்ப நன்றின்னு சொல்லியிருப்பான். பானபாத்திரக்காரனுக்கே புரிஞ்சிருக்கும், ஆமால்ல, நான் அன்னைக்கு உன்னைய விடுதலை ஆக்கியிருந்தா நீ சிறையிலேருந்து வெளியே போய் எங்கே போகிறன்னே தெரியாமல் அனதையாக சுற்றிருப்ப. ஆனால் இன்னைக்கு கதவை திறந்ததுனால தான் நீ பார்வோனுக்கே சொப்பனத்துக்கு விளக்கம் சொல்லி தேசத்துக்கே அதிகாரி ஆயிட்டேன்னு சொல்லியிருப்பான். கர்த்தர் கதவை அடைத்தால் சந்தோஷம். அல்லேலூயா. இன்னொரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். கதவுகள் அடைக்கப்படுறதுக்கு முன்னாடி வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. சில நேரம் கர்த்தர் கதவை அடைச்சா சந்தோஷம்தான். ஆனால் இன்னொரு விஷயம், தேவன் கதவை அடைக்கும் போது அவர் அடைக்கிறதுக்கு முன்னாடியே வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிடணும். 10 கன்னிகைகளுக்காக கதவு அடைக்கப்பட்டுருச்சு. ஹல்லேலூயா. அந்த 10 கன்னிகைகள் ஆண்டவர்கிட்ட காத்திருந்தாங்க. கரெக்டான டைம் வந்தபோது கதவு அடைச்சாச்சு. ஆயத்தமாக இருந்த 5 பேர் மட்டும்தான் உள்ளே போனாங்க. 5 பேர் வெளியே இருந்தாங்க. அவங்க உள்ளே போக முடியல. காரணம், அன்பானவர்களே, அவங்க ஆயத்தமாக இல்லை. தேவன் நமக்காக கதவை திறந்து வச்சிருக்கிற காலத்திலேயே வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. கிருபையின் காலம் ஒரு நாள் கதவு அடைக்கப்படும். இப்போ நமக்கு கிருபையின் காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இந்த கிருபையின் காலத்தில் நம்ம ஆயத்தமாகி கர்த்தருக்காக செய்ய வேண்டிய வேலைகளை சீக்கிரமாக செய்யணும். அல்லேலூயா. காலங்கள் ஒரு நாள் முடியும், அடைக்கப்படும். பிரசங்கி 12 சொல்லியிருக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், உன் வாழ்க்கையின் கதவுகள் மூடும் முன்பதாக உன்னுடைய சிருஷ்டிகரை என்ன செய், நினை. வாலிய பிரயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. எல்லா நாட்களும் ஒரு நாள் சிலர் கண்கள் பார்வை குறைந்து போகும் முன்பதாக, கால்களிலே பலவீனம் ஏற்படும் முன்பதாக, உன் செவிகள் பலவீனப்படும் முன்பதாக உன் சிருஷ்டிகரை நினைன்னு அந்த நீங்கள் வீட்டில் படித்து பாருங்கள். டைம் குறைவாக இருக்கிறதுனால நான் சொல்லி முடிக்கிறேன். நீ கர்த்தரை நினைத்துக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வருகை சீக்கிரமாக இருக்குது. அன்பானவர்களே, காலங்களுடைய கதவுகள் ஒரு நாள் மூடப்படும். டைம், அந்த டைம் கொடுக்கப்பட்ட டைம் முடியும் ஒரு நாள். அதுக்கு முன்னாடி கர்த்தரை பற்றி கொண்டு அவருக்காக வாழ்ந்தால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நீங்கள் சிலருக்கு சுவிசேஷம் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் சிலராக முடிஞ்சிடும். அதுக்கு முன்னாடியே சொல்லிடுங்க. அதுக்கு பிறகு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடும். ஆமென் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு விஷயத்திலும் அப்படிதான். பார்வை நல்லா இருக்கும்போதே பைபிள் நல்லா படிச்சுக்குவாங்க. அவன் வயசானவங்க பார்வை குறைஞ்சிரும். இப்போமே கண் நல்லா இருக்கும்போதே நிறைய படித்து முடிச்சுக்குவாங்க. நிறைய கண் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, ஐயோ எனக்கு நல்லா படிக்கணும்னு ஆசை, படிக்க முடியல அப்படின்னு நினைக்கிறாங்க. வயசானவங்க நிறைய பேர் சொல்கிறாங்க, எனக்கு பார்க்கறதுக்கு பார்வை இல்லைன்னு நினைக்கிறாங்க. அப்போவே நீ நல்லா படிச்சுக்குவாங்க. முழங்கால் போட்டு ஜெபிக்கிற காலத்தில் முழங்கால் போட்டுருங்க. ஒரு நாள் முழங்கால் போட முடியாத சூழ்நிலை வரும். கால் மூட்டு வலிகள் இருக்கலாம். ஒரு வேளை வயசானவங்க அர்த்தம் சொல்கிறாங்க, நீங்கள் நல்லா இருக்கும்போதே முழங்காலிட்டு ஜெபம் பண்ணிவிடுங்க. கர்த்தருக்காக செய்ய வேண்டியவர்களை செஞ்சிருங்க. வாய்ப்பு கிடைக்கும் போது கர்த்தரை பிடிச்சிக்கோங்க. எப்போதும் வாய்ப்புகள் நமக்கு கதவுகள் திறந்திருப்பதில்லை. கதவுகள் தேவன் திறக்கும் போது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதமானதாக இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். வாய்ப்புகளின் கதவு அடையும் முன்பே, ஆமென் ஸ்தோத்திரம், நான் ஆண்டவர்ட்ட அருகில் நின்று கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள், கற்றுக்கொள்ளுங்கள், தீவிரமாய் செயல்படுங்கள், உணர்ந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ண போகிறோம். எழுமி நின்று தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, எங்களுக்காக தேவன் திறந்த வாசலை கொடுக்கிறதற்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் கதவுகளை திறக்கிறவரப்பா, நீர் எங்களுக்காய் கதவுகளை திறக்க
திறக்கிறவரப்பா. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே கண்களை மூடி கையை உயர்த்தி ஆண்டவர்ட்ட மன்றாடுங்க. இயேசுவே, எனக்காக நீ கதவுகளை திறக்கிற தேவன், ஒருவனும் பூட்ட மாட்டான்னு படிக்கிறோம். ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் படிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் தேவ சமூகத்தில் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ ஒரு திறந்த வாசலை கர்த்தர் உனக்காக தருவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். எல்லாரும் கேளுங்க, சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் திறக்கும் வாசலை ஒருவனாலும் அடைக்க முடியாது என்பதை நான் நம்புகிறேன் ஆண்டவரே. Thank you Lord. ஆண்டவரே மை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். பைபிள் ஒரு வசனம் இருக்கு, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாக்களை முறித்து அந்த காலத்துக்கு பொக்கிஷங்களை உனக்கு தருவேன், மறைவெடுத்ததுக்கு பொக்கிஷங்களை உனக்கு தருவேன் கர்த்தர் வாக்கு பண்றாரு. வெண்கல கதவா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி உடைக்கப்படும். இரும்பு தாழ்பாக்களா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி உடைக்கப்படும். சாவியே இல்லாத கதவா இருந்தாலும் கர்த்தருக்கு முன்னாடி உடைக்கப்படும். தேவ பிள்ளையே, ஹல்லேலூயா, நம்புங்கள். உனக்காக வழிகளை ஆண்டவர் திறப்பார். எத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழும்பி கதவை அடைத்தாலும் கர்த்தர் திறந்த கதவை அடைக்க முடியாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஓ ராதா ராமா ஷபலதா ராமா. நீ விசுவாசமா கர்த்தரோட ஜெபம் பண்ணு. ஏதோ ஒரு நினைக்காதீங்க, தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமா தீர்க்கதரிசனமா நினைங்க. இயேசுவே, என்னை ஒப்பு கொடுக்கிறேன் கேளுங்க ஆண்டவர்ட்ட. வாழ்க்கையில குறிப்பிட்ட கதவு அடைக்கப்பட்டிருந்தா, என் தேவனை இந்த கதவு எனக்காக திறக்கணும்பா, இயேசுவின் நாமத்தில் கதவு திறக்கணும். இந்த மனுஷனுடைய கதவை திறந்தருளுங்க. இந்த பிரச்சனை என்கிற கதவு ஆண்டவரே, ஓ சமாதானக்கு கதவு திறக்கணும் ஆண்டவரே. போராட்டத்தில் எனக்கான ஒரு கதவு திறக்கட்டும். என் கண்ணீர் எனக்காக ஒரு கதவு திறக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஆண்டவரே. நன்றி. நம்பிக்கையோட 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 கர்த்தர்ட்ட எல்லா ஜெபம் ஆண்டவரே. இந்த கால வேளையில ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ இதா உனக்காக ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னீர் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மிகவும் நல்லவர், கர்த்தர் மிகவும் நல்லவர். எத்தனை போராட்டம் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலை எதிர்பார்ந்தாலும் தேவன் நமக்காக செய்கிற காரியத்தை ஒருவர் தடுக்க முடியாது. உனக்கு விரோதமாக ஒரு வழியாய் வருவார்கள் அவர்கள், ஆனால் 7 வழியாய் ஓடி போவார்கள் பைபிள் இருக்கு. யாக்கோபே, உனக்கு விரோதமாக மந்திரம் செய்ய முடியாது. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பதற்கு பிழையாம் என்னென்னலாமோ செய்து பார்த்தான். ஆனா கர்த்தர் சொன்னாரு, நீ அவர்களை சபிக்க முடியாது என்று கர்த்தர் அவன் வாய்களை தடுத்தார். ஆண்டவர் வாயை திறந்து சபிக்க தான் நினைச்சான், கர்த்தர் ஆசீர்வாதமா வெளியில வர செய்தார். இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் இப்படி செய்ய முடியும். சகோதரனே, சகோதரி, உன் வாழ்விலே உனக்கு விரோதமா எவ்வளவு பெரிய எழுப்பி இருக்கலாம், எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசியாகிய பிழையாமே எழும்பலாம். கர்த்தர் நினைச்சார்னா போதும், தடை செய்வார். ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. அன்புள்ள ஆண்டவரே, இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் தேவனாகிய ஆண்டவர் தாமே நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. நன்மையினாலும் கிருபையினாலும் ஆண்டவர் நிரப்பும் அடியாக ஜெபம் பண்றோம். தேவாவியானவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்யுங்க. நாங்க இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியே அவங்க வாழ்க்கையில தேவன் உயர்வை கட்டளையிடும். ஆண்டவரே, அவங்களுக்கான வாசல் திறக்கப்படுவதால் அதிக ஆண்டுகளாக கூட பூட்டி இருக்கலாம். கர்த்தர் நினைச்சா போதும், ஒரு நிமிஷத்துல தேவன் கதவு திறக்க முடியும். ஒரே நாளில கதவு திறக்கப்பட முடியும். ஒரே நாள்ல அற்புதம் செய்ய முடியும். இந்த மார்ச் மாதத்துல நம்முடைய பிள்ளைகளுக்காக அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கிறத நம்முடைய பிள்ளைகள் காணட்டும். இப்படி செய்கிறபடியால் நன்றி. நீரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.